லாஸ்ட்டாக என்ன கிளாஸ் பார்த்தோம் ஜெனிஃபா? லிஸ்ட்டுலாம் ஃபுல்லாக அது ஓகே. இல்லை சார். கலெக்ஷன் ஆஃப் அரேஸில் லிஸ்ட்டு பார்த்தோம், செட்டு பார்த்தோம், டெப்பிள் பார்த்தோம், டிக்ஷனரிஸ் பார்த்தோம். சரிங்களா? ம் ம் ஓகே சார். ஓகே. அதில் உள்ள மெத்தட்ஸ்லாம் பார்க்க சொன்னேன், பார்த்தீங்களா? வேறு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு? இல்லை நான் சார், இன்னும் நான் பார்க்கல பார்க்கல சார். சார். நீங்கள் பார்த்தீங்களா ஜெனிஃபா? இல்லை சார். ஏன் பார்க்கல, என்னாச்சு? இல்லை எனக்கு நான் வீட்டுக்கு 11 ஆயிடும் சார். 11 ஆயிடும் சார். ஓ நான் சாட்டர்டே சண்டேஸ் தான் சார் உட்காருவேன். சரி, ஓகே. நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு அதை ஆ டைம் கிடைக்கிறப்போ பார்த்துருங்க. சரிங்களா? ஓகே சார். சரி, ஓகே. இப்போது கலெக்ஷன் ஆஃப் அரேஸ் பார்த்துரும். ஓகே. ஆப்ரேட்டர்ஸ்லாம் உங்களுக்குனா என்னென்னு தெரியுமா? ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரியுமா? அசைன்மெண்ட் அதே தான், அதே தான், ஆடு அதே தான், அதே தான். ஆ உங்களுக்கு கிறிஸ்துராஜ் அதெல்லாம் ஏதாவது தெரியுமா? ஈக்குவல், டபுள் ஈக்குவல் டு, லெஸ் than ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு, லெஸ் than கிரேட்டர் than, இதெல்லாம் தெரியுமா? இல்லை சார், ஐடியா இல்லை சார். ஓ, அதெல்லாம் தெரியாதா? இல்லை சார். ஓ சரி, ஓகே. நான் எடுக்கிறேன் கான்செப்ட். அந்த கான்செப்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அது ஈஸி தான். சரிங்களா? அந்த ஆப்ரேட்டர்லாம் உங்களுக்கு பார்த்தாலே என்னென்னு தெரியும். சரிங்களா? ஓகே சார். சரி, ஓகே. அதை நான் இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்டிஷன் அண்ட் லூப்ஸ் எடுக்க போகிறோம். சரிங்களா? ஓகே. சரி, ஓகே. அந்த கான்செப்ட் பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் என்னென்னு புரியும். ம். சரிங்களா? அது புதுசாக பார்க்கறது ஒன்றும் இல்லை. அது ஜஸ்ட்டு நம்ம ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்ரேட்டர், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? சரி சார். சரி, ஓகே. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்டிஷன்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? கண்டிஷன்ஸ். ஓகே. பிபிடி ஆகுதா? ஷுவர். ஓகே ஓகே, சார். ஸோ அது ஓகே, ஓகே. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்டிஷன் அண்ட் லூப்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். வாட் இஸ் கண்டிஷன்ஸ்? கண்டிஷன் இஸ் அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? தட் எவாலுவேட் எப்படி எவாலுவேட் ஆகும் அப்படின்னா, ட்ரூ ஆர் ஃபால்ஸாக தான் என்ன பண்ணணும்னா எவாலுவேட் ஆகும். ட்ரூனா இந்த இது வரணும், ஃபால்ஸ்னா இந்த இது வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? கண்டிஷன்ஸ்னாலே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தானே. இப்போ ஏதோ ஒரு கண்டிஷன்ஸ் ஓகே. இருக்கு, அந்த கண்டிஷன்ஸில் ட்ரூவும் வரலாம், ஃபால்ஸும் வரலாம். சரிங்களா? ம் ஓகே. இது ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம். எவாலுவேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு தான் வரும். ஓகேவா? இட்ஸ் ஏ காம்பவுண்ட் யூஸ் டு டிசிஷன் மேக்கிங். அதாவது டிசிஷன் மேக்கிங், நம்ம ஒரு டிசிஷன் கொடுத்துருப்போம். எனக்கு 8க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இந்த டிசிஷன் நடக்கணும், 8க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா இந்த டிசிஷன் நடக்குன்ற ஒரு டிசிஷன், அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்போம். சரிங்களா? அது அது ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்போம், அதுதான் சொல்கிறோம். இது ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, லைக் இஃப், எல்இஃப் அண்ட் எல்ஸ், இதை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இதோட ஸ்ட்ரக்சரை நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். சரிங்களா? ம் சரி, ஓகே. அதோட ஸ்ட்ரக்சர்லாம் நமக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது தான் புரியும். இப்போதைக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஏ பிளாக் ஆஃப் கோட் ஒன்லி இஃப் த கண்டிஷன்ஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா, வெறும் இஃப் ஸ்டேட் மட்டும் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, வெறும் இஃப் ஸ்டேட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, எக்ஸிக்யூட் ஏ பிளாக் ஆஃப் கோட் ஒன்லி இஃப் த கண்டிஷன்ஸ் இஸ் ட்ரூ. எனக்கு ட்ரூவாக இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ணணும்னா இஃப் பிளாக்லேயே போகும். சரிங்களா? நான் ஏதாவது இஃப்ன்ற ஒரு ஸ்ட்ரக்சரில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கண்டிஷன் ஸ்டேட் பண்ணுறேன். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட்டே ஆகும், இல்லைனா எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா? அது வந்து எக்ஸாம்பிளோட பார்க்குறப்ப தான் புரியும். இப்போதைக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க, நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ம் ஓகே. ம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாச்சா? ம் கிறிஸ்துராஜ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு எடுத்தாச்சு. ஓகே, ஓகே, ஓகே. ஓகே. ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸில் இஃப்ன்ற ஸ்டேட்மெண்ட் ஒரு யூஸ் பண்ணுவோம். ஓகே. ఓకే. VS కోడ్ స్వాగతం. VS ಕೋಡ್ ಸ್ವಾಗತ. ஷோப் ஆகுது சார், ஷோப் ஆகுது. ஷோவா. ஓகே. ஃபைல் கிரியேட் பண்ணிப்போம். கண்டிஷன்ஸ் டாட் பிஒய்ன்னு சொல்லுவோம். அதாவது கண்டிஷன்ஸ்னு வச்சுருக்கோம். கண்டிஷன்ஸ் டாட் பியூ. ஓகே. இப்போ இந்த ஃபைலில் தான் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன், இஃப்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, ஓகே. ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ்
எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணுறோம்னா 10ன்னு வச்சுக்கோம் சரிங்களா. எக்ஸ் ஈக்குவல் 10ன்னு வச்சுருக்கோம். இப்போ ஓகே சார். எக்ஸ்ன்ற வேரியபிள் எந்த வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்குன்னா 10ன்ற வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்குமா. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா n ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு இன்புட் வாங்குறோம். இன்டிஜர் டேட்டா டைப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்புட் வாங்குறோம். இன்புட் என்டர் எ நம்பர்னு சொல்லிட்டு வாங்குறோம் சரிங்களா. ஓகே. ஓகே இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இப் கண்டிஷன்ஸ் ரைட் பண்ணுறோம். இப்போ இதுக்கு என்னென்ன அதாவது என்னென்ன கீவேர்ட் இருக்குன்னா இஃப்ன்ற ஒரு கீவேர்டு தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. கண்டிஷன் செட் பண்ணேன். இஃப் என்ன எக்ஸ்ன்றதுல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு, எக்ஸ் ஈக்குவல் 10 இருக்கா. ஆமாம் சார். ஒரு ஈக்குவல் அப்படின்னா அது அசைன் வேல்யூவா அசைன் பண்ணியிருக்கணும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மறுபடியும் இன்னொரு ஈக்குவல் கொடுக்குறேன். இந்த டபுள் ஈக்குவல் என்ன பண்ணணும்னா இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதை தான் என்ன சொல்லுவோம்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர் இல்லைன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம் சரிங்களா. இது என்ன பண்ணுது அப்படின்னா வேல்யூஸஸ் ஈக்குவல் டு 2 ஆனால் சிங்கிள் ஈக்குவல் அப்படின்னா எனக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணுதுன்னு அர்த்தம். டபுள் ஈக்குவல் அப்படின்னா வேல்யூஸ் சேமான்னு சொல்லி செக் பண்ணுது. அதோட வேல்யூஸ் எக்ஸோட வேல்யூஸும் இந்த என்னோட வேல்யூஸும் ட்ரூவான்னு சொல்லி செக் பண்ணுது ஓகேவா. இப்போ பிரிண்ட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த கண்டிஷன் ட்ரூ ஆனால் மட்டும்தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு பிரிண்ட்டில் ட்ரூ அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் ஆகும் சரிங்களா. TRUE இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். எனக்கு அவுட்புட்டில் வந்து என்டர் நம்பர்னு சொல்லி இன்புட் கேட்குதா. ஆமாம் சார். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வேல்யூஸ் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 10ன்னு கொடுக்குறேன். 10ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆகுதா தெரியுதா டெர்மினல்ல. ஆமாம் சார் வருது. ஆமாம் சார். வருது. என்ன அப்படின்னா எக்ஸோட வேல்யூஸும் 10 தான், என்னோட வேல்யூஸ் என்ன கொடுத்தோம் அப்படின்னா 10 தான் கொடுத்தோம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னா என்ன அப்படின்னா 10 ஈக்குவல் 10 அப்படின்னா ரெண்டு வேல்யூஸும் சேமான்னு சொல்லி செக் பண்ணுது. ரெண்டு வேல்யூ சேம் தானே. ஆமாம் சார். சேமாக அந்த தான் இருக்கு. கண்டிஷன் என்ன அப்படின்னா இப்போ ட்ரூன்றனால என்ன பண்ணோம்னா இஃப் பிளாக்குள்ள வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பிரிண்ட்ல என்ன கொடுத்தோம் ட்ரூன்னு கொடுத்துருக்குமா. அப்போ என்ன பண்ணா எனக்கு ட்ரூன்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகுது சரிங்களா. ஓகே. ஓகே இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இஃப் கண்டிஷன் டிசிஷன் மேக்கிங் சொல்கிறோம். நம்ம ஒரு கண்டிஷன்ஸ் ரைட் பண்ணியிருக்கோம். அந்த கண்டிஷன் வச்சு என்ன பண்ணால் டிசிஷன் எடுக்குது. ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இஃப் பிளாக்ல போன்ற ஒரு டிசிஷன், ஃபால்ஸ் ஆனிச்சுன்னா அதுக்கு இந்த டிசிஷன் ரைட் பண்ணல. இப்போதைக்கு இஃப் பிளாக்னா என்னன்னு தெரியுதா. இஃப்ல தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டிஷன்ஸ் ரைட் பண்ணுவோம். ஓகே சார். புரியுதா. சரி ஓகே புரியுது புரியுது. ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஓகே இஃப் பிளாக்னா இப்போ என்னன்னு தெரியும். நெக்ஸ்ட் பிபிடி ஷோ ஆகுதா. ஷோ ஆகுது சார். ஓகே இந்த பிபிடியில் என்ன அப்படின்னா இஃப் எல்ஸ்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கா. இஃப் இட்ஸ் ஆமாம். ஆமா இது ப்ரொவைட் ஆன் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா இஃப் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். எனக்கு இஃப் கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டிஷன் ட்ரூ அதில் போகும். இல்லை இது ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா எல்ஸ்ன்ற ஃபால்ஸ் பிளாக் ஒர்க் ஆகும் ஓகேவா. இப்போ எப்படின்னா நமக்கு ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூன்னு பிரிண்ட் ஆனிச்சு, அதே ஃபால்ஸ் ஆச்சுன்னா ஃபால்ஸ் நமக்கு பிரிண்ட் ஆகணும்ல. ஆமாம் சார். அதுக்கு தான் என்ன பண்ண போறோம்னா எல்ஸ் பிளாக்னு யூஸ் பண்ண போகிறோம். இதை பாருங்க இந்த சார்ட்டை பாருங்க. கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா பாடி இந்த இஃப் பிளாக் எனக்கு இது ட்ரூவாக இருக்கும் ஓகேவா. அதே இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பாடி இந்த எல்ஸ் பிளாக் எனக்கு எல்ஸ் பிளாக் உள்ளது ஃபால்ஸ்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும் ஓகேவா. இந்த சார்ட் படி தான் என்ன பண்ணால் ஒர்க் ஆகும். ஸோ ஓகே நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் சரிங்களா. எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப புரியும். இப்போ என்ன அப்படின்னா விவிஎஸ் கோட் ஷோ ஆகுதா. ஷோ ஆகுது. இப்போ சேவ் பண்ணிட்டு ஓகே இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ரன் பண்ணேன் அப்படின்னா என்டர் த நம்பர்னு சொல்லி கேட்குதா. இப்போ என்ன கொடுக்குறோம்னா 9 கொடுக்குறேன் சரிங்களா. 9 கொடுத்தா அந்த கண்டிஷன் ஓகே 9 கொடுத்தா அந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா. ஃபால்ஸ் வரும் சார். ஃபால்ஸ் வரும் ஓகே. எனக்கு இப்போ அது ஃபால்ஸ் பட் அவுட்புட்ல எதுவும் ஷோ ஆகுதா. அவுட்புட்டு எதுவும் இல்லை சார். எதுவும் இல்லை. ஏன்னா எனக்கு இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும் தான் அவுட்புட் வரணும் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்ஸ் பிளாக் ரைட் பண்ணல. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்ஸ்ன்ற ஒரு கீவேர்டு ஒன்று ரைட் பண்ணுறோம். எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். சேவ் பண்ண என்ன பண்ணா ரன் பண்ணுவோம். இப்போ ரன் பண்ணிட்டேன் என்டர் நம்பர் கேட்குதா. ஆமாம் சார். இப்போ 8 கொடுக்குறேன். 8 பண்ணிச்சு அப்படின்னா அந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா.
ஃபால்ஸ் வரும் சார். ஃபால்ஸ். ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு எல்ஸ் பிளாக்ல வந்து என்ன பண்ணா ஃபால்ஸ்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். கீழே ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகுதா? ஆமா. ஆமா. இதுதான் எல்ஸ் பிளாக். எனக்கு இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இஃப் பிளாக் ஒர்க் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எல்ஸ் பிளாக் ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்படி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இஃப் எல்ஸ் நம்ம ரைட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே புரியுதா? சார். புரியுதா? இஃப் எல்ஸ் ம். புரியுதா? ம். புரியுது. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா மார்க் வச்சுக்கோம். இப்போ என்ன அப்படின்னா ஒரு சார் ரியல் இது வந்து இப்போ ஏர்லி பிளேஸ்லாம் வராதா சார்? இல்ல இதுக்கு வந்து கேர்லி பிராக்கெட் வராது. ஜாவால தான், அதாவது ஜேஎஸ்ல தான், ஜாவா ஸ்கிரிப்ட்ல தான் என்ன பண்ணுவோம் கேர்லி பிராக்கெட்லாம் யூஸ் பண்ணுவோம். இதுல டைரக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா வேல்யூஸே கொடுத்துடலாம். பிராக்கெட் கொடுக்கறனால கொடுக்கலாம். பிராக்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க இஃப் கண்டிஷன்ஸ்ல கொடுக்கலாம். கண்டிஷன்ஸ்ல கொடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ம் ம் இப்படி கொடுத்தாலும் என்ன பண்ணணும்னா எனக்கு ஒர்க் ஆகும். சரிங்களா? ஓகே. ஆ பட் பிராக்கெட் கொடுக்காமலும் கொடுக்கலாம். சரிங்களா? பைத்தான்ல ஓகே. அது எப்படி ஓலன் வைக்கணும் கரெக்டா சார்? ஆனா கோலன் வைக்கணும். எனக்கு இஃப் பிளாக் முடிஞ்சுன்னா அந்த ம். கண்டிஷன் முடிஞ்சுன்னா கோலன் வைக்கணும். அதே மாதிரி எல்ஸ் பிளாக்கும் கோலன் வைக்கணும். ஓகே ஓகே. ம் ஓகேவா? புரியுதா ம் கிறிஸ்துராஜ்? எஸ் சார். ஓகே ஓகே ஓகே. புரியுது. ஓகே, இப்போ ரியல் டைமாக ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம். என்ன அப்படின்னா இப்போ ஒரு மார்க் வச்சு பார்ப்போம். சரிங்களா? மார்க் என்ன பண்ணால் எனக்கு 30க்கு மேலே இருந்துச்சுன்னா அப்படின்னா 35க்கு மேலே இருந்துச்சுன்னா பாஸ்ன்னு வரணும். ஓகேவா? மார்க் ஈக்குவல் டு என்ன பண்ணுறோம்னா இன்டீஜரில் யூசர்ட் வந்து இன்புட் வாங்குவோம். ம் இன்புட் என்டர் த வேல்யூ அப்படின்னு சொல்லி வாங்க. ஓகேவா? ஓகே. வாங்கிட்டு இப்போ கண்டிஷன்ஸ் ரைட் பண்ணுறோம். இஃப் மார்க் ஈக்குவல் டு 35. இங்கே என்ன அப்படின்னா எனக்கு 34னு கொடுத்துக்கும். சாரி 35 தான். எனக்கு 35 வந்தாலும் சரி 35க்கு மேலே வந்தாலும் சரி என்ன பண்ணுவோம் அந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த மார்க்ன்ற இன்புட் இருக்கு இல்லையா? ஆமா சார். அந்த மார்க்ல என்ன பண்றாங்கன்னா வேல்யூஸ் கொடுக்குறாங்க. இப்போ என்ன வேல்யூஸ் கொடுக்குறாங்கன்னா 13 கொடுக்குறாங்க. 30 வந்து என்ன ஆகும்னா இங்கே வந்துடும். ஓகேவா? இந்த ஓகே. மார்க்ன்ற இடத்துக்கு வந்துடும். மார்க்ன்ற இடத்துக்கு வச்சோம்னா அந்த கிரேட்டர் தென் என்ன அப்படின்னா எனக்கு 35 விட அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதே இந்த ஈக்குவல் டு வந்துச்சு அப்படின்னா 35 இருக்கலாம், 35 விட அதிகமாகவும் இருக்கலாம்னு சொல்றது. ஓகேவா? ஓகே ஓகே சார். புரியுது. ஓகே. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா பிரிண்ட்ல மார்க் வந்துச்சுன்னா 35க்கு மேலே வந்துச்சு அப்படின்னா பாஸ் அப்படின்ற மாதிரி வரணும். ஓகேவா? இதே எனக்கு இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். இப்போ 35க்கு கீழே வந்திருக்கு. இப்போ எல்ஸ் பிளாக் வரணும். எல்ஸ் பிளாக்ல பிரிண்ட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபெயில்னு கொடுக்குறோம். ஃபெயில்னு கொடுக்குறோம். இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். என்டர் த வேல்யூ கேட்குது. வேல்யூ என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 34னு கொடுக்குறேன். எனக்கு ஃபெயில்னு பிரிண்ட் ஆகுதா? ம். ஆமா சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன பண்ணுது 35க்கு மேலே இருக்கணுமா? பட் 34 இங்கே வந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸா? சார். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எங்கே வரும்? எல்ஸ் பிளாக்ல வந்து என்ன பண்ணா ஃபெயில்னு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? சார் அந்த இது அவுட்புட் கரெக்டா வரும் சார். அந்த அவுட்புட் கொஞ்சம் மேலே இருக்குமா? ஓகே அவுட்புட் ஃபுல்லா விவால வந்து. ஓகே. அவுட்புட் ஓகே சார். ஷோ ஆகுதா? ஓகே ஓகே. ஓகே ஷோ ஆகுது சார். ஓகே ஓகே. இப்போ என்ன அப்படின்னா எனக்கு 34 கொடுக்கவும் எனக்கு என்ன ஃபெயில்னு வருது. இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம் மறுபடியும். இப்போ வந்து 35 கொடுப்போம். 35 கொடுத்தா எனக்கு பாஸ்னு வருது. பாஸ் வருது. ஏன்னா இந்த இன்னொரு டவுட்டு. ஆ இப்போ இதுலயே வந்து இப்போ அபவுட் 50க்கு மேல இருந்தாக்கா வந்து சரி ஃபர்ஸ்ட் மார்க் அப்படி சொல்லி இன்னொரு கண்டிஷன் வந்து ஆட் பண்ண முடியுமா? பண்ணலாம். அது வந்து எல்இஃப்னு சொல்லலாம். அதை நான் சொல்றேன். ஓகே சார். சரி ஓகே, ஒரு நிமிஷம். உங்ககிட்ட பேசணுமா? மேம் பேசணுமா? சரிங்களா? ஓகே. ஓகே. ஹலோ கிறிஸ்துராஜ், ஜெனிஃபா. சொல்லுங்க மேடம். சொல்லுங்க. கிளாஸ் எப்படி போகுது? கிளாஸ் சூப்பரா போகுது மேடம். எங்களுக்கு அந்த பிபிடி அந்த வீடியோலாம் அமிச்சாக்க இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். இல்ல, கிளாஸ் நான் ஒன்லி உங்களுக்கு எல்லா பிபிடியுமே உங்களுக்கு அப்லோட் பண்ணியாச்சு. பாத்தீங்களா? நான் இன்னைக்கு மார்னிங் இப்பதான் லாகின் பண்ண வந்து நான் பார்க்கல, செக் பண்ணலாம். சாரி. சரி ஓகே. இன்னைக்கு டில் டேட் இன்னைக்கு வரைக்கும் நடத்தின எல்லா பிபிடியுமே உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களோட போர்ட்டலில் சூப்பர். போயிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ம் ம் பிபிடியுமே உங்களுக்கு வந்து ஷேராக இருக்குது. நோட்ஸு ரெக்கார்டிங் சூப்பர் செக்ஷன் மேடம். வந்து என்ன அப்படின்னா பைத்தான் ம் இருக்குது பார்த்தீங்களா? 2 நாள் ஸ்டார்ட் பண்ணாங்களா பைத்தான், அந்த ஆமா. ரெக்கார்டிங் செக்ஷன் போயிருக்கு. எஸ்கியூஎல் இந்த இப்போ தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க.
இன்னைக்கு வந்து சரி மேடம். முடிச்சிருவாங்க. இன்னைக்கு சூப்பர் மேடம். எஸ்கியூஎல்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் டில் டேட் உள்ள ரெக்கார்டிங் செக்ஷன் இன்னைக்கு ஈவினிங்குள்ள எல்லாமே அப்லோட் ஆயிரும். ஆல்ரெடி பைத்தான் முடிச்சாச்சு. எஸ்கியூஎல் ம். வந்து இப்போ அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஓகே. முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். ஈவினிங் நீங்கள் ஃப்ரீ டைமிங் இருக்கு எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. டில் டேட் வரைக்கும் எல்லாமே இருக்கும். சரி மேடம். அவ்வளோ போதும். ம் தேங்க்யூ. ஓகே. ஏதாச்சும் புரியல அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு மேடம். வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் கான்செப்ட் தான் நடத்துகிறோம். பேசிக்லாம் கிடையாது. இப்போதைக்கு கம்பெனிக்கு ஓகே. என்ன தேவையோ அதுதான் வந்து இது. ம். இப்போ அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து எல் ஸ்டேட்மெண்ட்டு, ஒய் லூப்பு, ஃபார் லூப்லாம் வந்திருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்பவே முக்கியமானது ரியல் ம். டைமாக ம். பார்க்குறப்ப. அதனால தான் உங்களுக்கு அட்வான்ஸ் இது நாங்கள் ப்ராசஸ் பண்ணுறோம். சரி ஓகே. ஓகே ஓகே தேங்க்யூ. ஜெனிஃபா. தேங்க்யூ. தேங்க்யூ. ம் ஓகே, கேக்குதா கிறிஸ்துராஜ், ஜெனிஃபா? ம் கேட்குது சார். சரி ஓகே. சரி ஓகே, இங்க என்ன அப்படின்னா ஏதோ கேட்டீங்களா கிறிஸ்துராஜ், கேளுங்க. அதான் சார் இன்னும் எல் ஸ்டேட்மெண்ட் வைக்கணும் சார் வந்து அது இப்போ ஓகே, வந்து. இன்னொரு கண்டிஷன்ஸ் ரைட் பண்ணணும், அது மாதிரி தானே? ஆமாம் ஆமாம் அது சார். சொல்றேன். அது வந்து எல்இஃப்ன்ற ஒரு கண்டிஷன் சொல்லுவோம், அதுக்கு போவோம். இப்போதைக்கு இது கான்செப்ட் புரியுங்க, பாத்துக்கோங்க. இது புரியுதா? ஓகே சார். இது புரியுது நல்லா ஓகே, புரியுது. இப்போ என்ன பண்ணா 35 மேல இருந்துச்சு அப்படின்னா பாஸ்னு வரும். இப்போ மறுபடியும் என்ன பண்ணா இந்த ஈக்குவல் என்ன பண்ணா ரிமூவ் பண்ணிடுவோம். சரிங்களா? ரிமூவ் ஓகே. பண்ணிட்டு ஜஸ்ட் கிரேட்டர் தன் மட்டும் தான் வச்சிருக்கோம். கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் ரிமூவ் பண்றோம். கிரேட்டர் தன் மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? ஓகே. இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். என்டர் த வேல்யூ கேட்குது. வேல்யூ என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 35 கொடுக்குறேன். எனக்கு இப்போ ஓகே. ஃபெயில்னு வருதா? அவுட்புட் ஆமாம் சார் ஆகுதா? ஃபெயிலு. ஆமாம் ஆமாம் ஏன்னா ஃபெயில் வருது. ஏன்னா ம். இப்போ ம். ஈக்குவல் டு வந்து நம்ம கொடுக்கலாம். ஈக்குவல்ட்டி இல்லை. ஈக்குவல் நம்ம இப்போ ஓகே. என்ன பண்ணுறோம்னா 35க்கு மேல இருக்க வேல்யூஸ் மட்டும் தான் எடுத்துக்கும். இப்போ 36 கொடுத்துச்சுன்னா ட்ரூ வரும். 35 என்ன ஓகே. அப்படின்னா ஃபால்ஸ் தான். ஓகேவா? இதே இப்போ ஓகே சார் புரியுது. இந்த இடத்துல இப்போ ஈக்குவல் கொடுக்குறேன். ஈக்குவல் கொடுத்தேன் அப்படின்னா என்ன பண்ணோம்னா 35 வந்தால் ட்ரூ தான், 35க்கு மேல வந்தால் ட்ரூ தான். ஓகேவா? இப்போ என்ன பண்ணா சேவ் ஓகே பண்ணிட்டு சார். ரன் பண்ணுவோம். ஓகே, சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். ரன் ஆயிடுச்சு. இப்போ 35 கொடுக்குறேன். சேவ் பண்ணோம்னா ஃபால்ஸ்னு வருதா? புரியுதா? ம் ஆமாம் சார். அப்போ பாஸ் ஆ வருது. ஓகேவா? இப்படி தான் ஓகே. என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவுட்புட்ஸ் ஆகும். இந்த கண்டிஷன்ஸ் இப்படி தான் ஒர்க் ஆகும். இந்த கண்டிஷன்ஸ் புரியுது, ஆப்ரேட்டர் புரியுதா? இன்னொரு விஷயம், இந்த கிரேட்டர் தன் மாதிரியே லெஸ் தென் ஆரும் இருக்கு. லெஸ் தென் ஆர் என்ன அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இதை வந்து லெஸ் தென் ஆர்னு சொல்லுவோம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. ஓகே, இந்த லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தன் ஆர் வந்து என்ன அப்படின்னா இருக்கு. ஓகே, இப்போ இந்த லெஸ் தென் ஆரை விட கம்மியா இருந்துச்சு அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா பாஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். இப்போ 35 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ 35 கொடுக்குறேன், பாஸ்ன்னு வருது. இப்போ 35 சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ 35 விட கம்மியாக கொடுப்போம். என்ன சொல்கிறோம்னா 20 கொடுப்போம். சரிங்களா? 20 கொடுத்தாலும் என்ன பண்ணுதுன்னா பாஸ்ன்னு பிரிண்ட் ஆகுதா? ஆமாம் சார். ஏன்னா இந்த கண்டிஷன்ஸ் என்ன வச்சிருக்கோம்னா 35 விட கம்மின்னு வச்சிருக்கோம். 35 ஓகே. இருக்கு. இன்னொரு ஓகே விஷயம், ஓகே. இது ம். லெஸ் தென் ஆர், அது கிரேட்டர் தென் ஆர். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஈக்குவல் கொடுக்கணும் அப்படின்னா எப்பவுமே லெஸ் தென் ஆர் இருந்தாலும் சரி, கிரேட்டர் தென் ஆர் இருந்தாலும் சரி, அதோட ரைட் சைடு தான் என்ன பண்ணணும்னா ஈக்குவல் கொடுக்கணும். சரிங்களா? ஓகே சார். ஓகேவா? ஓகே ஜெனிஃபா புரியுது. புரியுதா? ஜெனிஃபா புரியுது சார். சரி ஓகே. நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட் அப்படின்னா ஓகே, இப்போ இப்பல்ஸ் புரியுது. இதுல இருந்து உங்களுக்கு டாஸ்க் நிறைய கொடுப்போம். அந்த டாஸ்க் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு கான்செப்டே புரியும், இல்லைன்னா ஒண்ணுமே புரியாது. சரிங்களா? சரி சார். ஓகேவா? இது வந்து டாஸ்க் மட்டும் அதிகமா தரும், அதை மட்டும் ஒர்க் பண்ணுங்க. சரிங்களா? கண்டிப்பா. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஓகே, பிபிடி ஷோ ஆகுதா? இல்லை சார். இல்ல. ஓகே சார் ஷூர் ஓகே. ஆகுது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இஃபல்ஸ். இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த மல்டிபிள் கண்டிஷன்ஸ் ரைட் பண்ணுறது, ஆமாம் சார். அது இங்கே தான். என்ன அப்படின்னா ஓகே. இஃப்எல், அதான் இஃப், எல்இஃப், எல்ஸ் யூஸ் டு வென் யூ ஹவ் மல்டிபிள் கண்டிஷன்ஸ். இப்போ என்ன அப்படின்னா ஒரு கண்டிஷன்ஸ் மட்டும் தான் ரைட் பண்ண. இப்போ எனக்கு 35க்கு மேலே வந்துச்சு அப்படின்னா பாஸ்ன்னு வரணும். அதே எனக்கு இப்போ 35க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணால் ஃபெயில்னு வரும். 35க்கு மேலே வந்துச்சு அப்படின்னா என்ன ஆவரேஜ் மார்க் பண்ணணும். 50க்கு மேலே வந்துச்சுன்னா ஏதோ லோ மார்க்கு குட் மார்க்னு வரணும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா சூப்பர் மார்க், அது மாதிரி எனக்கு வரணும். ஓகேவா? ஓகே அது சார். மாதிரி மல்டிபிள் கண்டிஷன்ஸ் ரைட் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இஃப், எல்இஃப்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். இது என்னன்னா மல்டிபிள் கண்டிஷன்ஸ் ரைட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இதை ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் ஓகே. ஃபால்ஸ், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அதோட இஃப் கோடு ஒர்க் ஆகும்.
இல்லை அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணும். அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா அதோட எல்லிப் கோடு ஒர்க் ஆகும். இல்லை அதுவும் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு எல்ஸ் கோடு ஒர்க் ஆகும். ஓகேவா? இதுதான் ஓகே. இதோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இதை ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே எடுத்தாச்சா? எடுத்துச்சு சார். ஓகே ஓகே. இப்போ என்னன்னா எக்ஸாம்பிள்ஸ் போவோம். வீஸ் கூட ஆகுதா? ஷோ ஆகுது சார். ஓகே. இப்போ என்ன அப்படின்னா இஃப் எல்இஃப் எல்ஸ் இதுதான் என்ன பண்ண ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ ஓகே. ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா இஃப் எக்ஸை விட எக்ஸ் வந்து 0 கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே. இங்கே வந்து என்ன பண்ணால் எக்ஸ் வந்து இன்புட்டில் வாங்குவோம். இன்டிஜரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்புட்டில் வாங்குவோம். இன்டிஜர் இன்புட் சரி எப்பொழுதுமே வந்து இன்புட்ங்கிறத பிராக்கெட்ல ஆட் பண்ணி வரணுங்களா? ஆமாம். இன்டிஜர்ன்றது ஆமாம் இன்புட் எப்பவுமே ப்ராக்கெட்டில் தான் கொடுக்கணும். அது ஒரு மெத்தட், பில்டிங் மெத்தட். அதே மாதிரி இன்டிஜர்னா எனக்கு இன்புட்டில் இன்டிஜர் டேட்டா மட்டும் தான் கொடுக்க முடியும், ஸ்ட்ரிங்கு கொடுக்க முடியாது. ஓகே. இப்போ என்டர் த வேல்யூ. சார் இப்போ இன்புட்ல நேம்ல வேணும் சார். இப்போ நேம் கொடுக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணணும். நீங்கள் இங்கே இன்டிஜர் இருக்கு இல்லையா, இதை ரிமூவ் பண்ணிட்டு எஸ்டிஆர் யூஸ் பண்ணணும். எஸ்டிஆர் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணால் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே ஓகே சார். ஓகே. எஸ்டிஆர் யூஸ் பண்ணால் என்னால் என்ன பண்ணால் அந்த இன்புட்டில் நம்பர் கொடுக்க முடியாது. சரிங்களா? புரியுது. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எக்ஸ் 0 கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த வேல்யூஸஸ் என்ன வரணும் அப்படின்னா பிரிண்ட்டில் நெகட்டிவ்னு வரணும். இந்த வேல்யூஸஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூஸ். 0 கம்மியாக இருக்க வேல்யூஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெகட்டிவ் நம்பர்னு சொல்லுவோம். நான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நெகட்டிவ் நம்பர்னு சொல்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எல்இஃப் இன்னொரு கண்டிஷன் ரைட் பண்ணுவோம். எல்இஃப் எக்ஸ் எனக்கு எக்ஸை விட என்ன அப்படின்னா இப்போது அதிகமாக இருக்குது, அதாவது அந்த வேல்யூஸ் வந்து 0 அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன வரணும் அப்படின்னா பிரிண்ட்டில் பாசிட்டிவ் நம்பர் பண்ணணும். ஓகேவா? ஓகே. இப்போது ரெண்டு கண்டிஷன்ஸ் எழுதியிருக்கோம். இப்போது நெக்ஸ்ட் எல்ஸ்னு ஒன்று எல்ஸ்ன்னு ரைட் பண்ணிட்டு இப்போ ரெண்டு கண்டிஷனுமே ஃபால்ஸ் அப்படின்னா பிரிண்ட்டில் வேலிடு நம்பர் அப்படின்னு வரணும். வேலிடு நம்பர் என்டர். ஓகே. இன்வேலிடுன்னு போட்டுவோம். இன்வேலிடு நம்பர்னு பிரிண்ட் ஆகும். ஓகே. இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். புரியுதா? இப்போ ஓகே சார், நான் அவுட்புட்னா வேல்யூஸ் வந்துச்சு. என்டர் த வேல்யூ அப்படின்னு கேட்குது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேல்யூஸில் 1ன்னு கொடுக்குறேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணால் பாசிட்டிவ் நம்பர்னு வருதா? அவுட்புட் ஷோ ஆகுதா? ஷோ ஆகுது சார். ஓகே. எனக்கு என்ன பண்ணால் பாசிட்டிவ் நம்பர்னு பிரிண்ட் ஆகுது. ஏன்னா 0 என்னன்னா அதிகமாக இருக்குது. அப்போ 0க்கு மேலே இருந்தாலும் என்னன்னா அது பாசிட்டிவ் தான். இப்போ மறுபடியும் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். இங்கே என்ன கொடுக்குறேன் அப்படின்னா மைனஸில் கொடுக்குறேன். -3ன்னு கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ என்னன்னா எனக்கு நெகட்டிவ் நம்பர்னு வருது. இப்போது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இருக்கு இல்லையா, ஆமாம் சார். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணுது 0 இந்த எக்ஸ்ன்ற வேல்யூஸ் கம்மியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணு. ஆமாம் 0 -3ன்றது கம்மி தானே, ஆமாம். அந்த கண்டிஷன் ட்ரூ. அதனால என்ன பண்ண அப்படின்னா நெகட்டிவ் நம்பர் இந்த எஃப் பிளாக்ல வந்துட்டு என்ன நெகட்டிவ் நம்பர்ன்றது எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் மறுபடியும் சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். இங்கே ரன் பண்ணுறப்போ மறுபடியும் இப்போ என்ன பண்ணணும், வெறும் 3 மட்டும் கொடுக்குறேன். +3 தான், 3 மட்டும் கொடுக்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணுது 0 3 கம்மியா இல்லை அதிகம் அப்படின்றப்போ இந்த கண்டிஷன் என்ன ஃபால்ஸ். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்னா இன்னொரு கண்டிஷன் ரைட் பண்ணியிருக்கோமா எல்இஃப்னு, ஆமாம். அந்த கண்டிஷன் செக் பண்ணுது. இப்போது 0 3 அதிகமாக கம்மியா, அந்த கண்டிஷன் 0 அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம் எக்ஸ். இந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? அப்போ என்ன பண்ணணும்னா இந்த கண்டிஷன் ட்ரூன்றப்போ பாசிட்டிவ் நம்பர்னு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? ஓகே. ஓகே. இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன் மறுபடியும். இப்போ என்ன இங்கே வேல்யூஸ் கொடுக்குறேன் அப்படின்னா 0ன்னு கொடுக்குறேன். 0 கொடுத்துட்டு என்டர் தட்டுறேன். எனக்கு இன்வேலிட் நம்பர்னு வருது. ஏன்னா இது 0ன்றது 0 அதிகமாகவும் இல்லை, 0 கம்மியாகவும் இல்லை, ரெண்டுமே சேம் தானே. ஆமாம் சார். அப்போ எல்ஸ் பிளாக் ரெண்டுமே ஃபால்ஸ் ஆயிரும். இந்த ரெண்டு கண்டிஷனுமே ஃபால்ஸ் ஆயிரும். ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா எல்ஸ் பிளாக்ல வந்து என்னன்னா இன்வேலிட் நம்பர் சொல்லி பிரிண்ட் ஆகுது.
புரியுதா? ஓகே ஓகே சார். ஓகே, எதாவது கன்ஃபியூஸா இருக்கா? இல்லை கன்ஃபியூஸாக இல்லை. ம் புரியுது. பட் இதே ம் மார்க் வச்சு கொஞ்சம் இது ஆ பண்ணலாம் இந்த அப்படியே. மார்க் வச்சு தான் காமிக்கிறேன். மார்க் வச்சு என்ன பண்ணுறோம்னா சொல்கிறேன். இப்போ ஏ ஈக்குவல் டு இப்போ மார்க்னு வச்சுப்போம். ஓகேவா? ஓகே மார்க் ஈக்குவல் டு யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்குகிறோம். இன்டிஜர் இன்புட் இன்புட் என்டர் த வேல்யூ, என்டர் த மார்க், என்டர் த மார்க்னு கேட்கும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரைட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் என்னன்னா இஃப் அந்த மார்க், அந்த வேரியபிள் மார்க் வந்து என்ன அப்படின்னா எனக்கு 35, அதாவது 35 இல்லைன்னா 35 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணா பூர் ஸ்டூடெண்ட்னு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? ஓகே பிரிண்ட்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரிண்ட்ல பூர் ஸ்டூடெண்ட்னு பிரிண்ட் ஆகணும். அதே இன்னொரு கண்டிஷன்ஸ் ரைட் பண்ணுவோம். எல்இஃப் இந்த கண்டிஷன்ஸ்ல என்ன பண்றோம் அப்படின்னா மார்க்ஸ் அங்கே 35 விட கம்மியா, இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா எனக்கு 35 விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அண்டு இதுல அண்ட்ன்ற ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஹலோ, கேக்குதா? ஓகே சார். இது ஒரு ஆப்ரேட்டர். இந்த அண்ட்ன்ற ஆப்ரேட்டர் என்னன்னா ரெண்டுமே ட்ரூவா இருந்தா மட்டும் தான் ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். ஓகேவா? ஓகே இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா மார்க்ஸ் 17 கொடுக்குறோம். ஓகேவா? 17 கொடுத்துட்டு பிரிண்ட்ல என்ன பண்றோம் அப்படின்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? ம் ம் நெக்ஸ்ட் இன்னொரு கண்டிஷன்ஸ் ரைட் பண்ணுவோம். எல்இஃப் யூஸ் பண்ணிட்டு மார்க்ஸ் 70 அப்படின்னு கொடுக்குறோம். அண்ட் எனக்கு மார்க்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 100 கீழே இருக்கணும். ஈக்குவல் டு 100 கீழே இருந்துச்சு அப்படின்னா என்ன வரணும் அப்படின்னா பிரிண்ட்ல குட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? இப்போ ஓகே சார். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 3 கண்டிஷனுமே ஃபால்ஸ் அப்படின்னா எல்ஸ் பிளாக்ல என்ன பண்ணோம் அப்படின்னா பிரிண்ட்ல இன்வாலிடு அப்படின்னு சொல்லி வரணும். இன்வாலிட்னு வரணும். ஓகே, சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். ஓகே, அவுட்புட் என்டர் த மார்க்னு கேக்குதா? ஓகே சார். மார்க்ஸ் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ 35 கொடுப்போம். சரிங்களா? ஓகே கொடுத்துட்டு என்டர் தட்டுறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணுது 35 ம் இல்லைன்னா 35 கீழே வந்துச்சு அப்படின்னா பூர் ஸ்டூடெண்ட் பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம கொடுத்த இன்புட் என்ன 35யா? ஆமாம் சார். இந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ சார். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கண்டிஷன்ஸ்குள்ள உள்ள பாடியில் போயிட்டு எனக்கு ம் பூர் ஸ்டூடெண்ட்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். சரிங்களா? ஓகே நெக்ஸ்ட் சேவ் பண்ணி ரன் பண்ணுவோம். அப்படின்னா என்டர் த மார்க் சேர்க்குது. இப்போ என்ன கொடுக்குறோம் அப்படின்னா 35க்கு மேலே 40 கொடுக்குறேன். சரிங்களா? கொடுத்தேன் ஓகே அப்படின்னா எனக்கு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணுது 35 ம் 35க்கு மேலே இருக்கணும். மார்க்ஸ் இங்கே வந்து 14 இருக்கு. 40 வந்து 35 கீழே இருக்கா? இல்லை சார். ஆ 35 மேலே இருக்கு. அப்போ என்ன பண்ணா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணும். இந்த கண்டிஷன்ஸ் என்னன்னா 35 விட 40 மேலே அதிகமாக இருக்கணும். வர வேலை மார்க்ஸ் அதிகமாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூவா ஓகே ஃபால்ஸா? இந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? மார்க்ஸ் 35 மேலே இருக்கணும். 40. ஃபர்ஸ்ட் வந்து ஃபெயில் சார். இது சைடு வந்து பாஸ் வந்து. இது வந்து என்னன்னா ட்ரூ. ஓகேவா? அடுத்து ஓகே அண்டுன்ற ட்ரூ. ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்றோம். அந்த அண்டுன்ற ஆப்ரேட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன் யூஸ் பண்றோம். அதுக்காக தான் இந்த 70க்கு இதுல வந்து கீழே இருக்கணும். 70க்கு கீழே இருக்கணும். அப்போ 2 கண்டிஷனுமே ட்ரூனா மட்டும் தான் என்ன பண்ணா உள்ள போய் இந்த கண்டிஷன் உள்ள போகும். சரிங்களா?
ஓகே ஓகே சார். ஓகே இப்போ 70க்குள்ள இருக்கணும். இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ சார் அது. அப்போ என்ன பண்ண அப்படின்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சொல்லி எனக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். சரிங்களா? ஓகே ஓகே இப்போ சேவ் பண்ணிட்டு மறுபடியும் ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ண அப்படின்னா என்டர் த மார்க்ஸ் கேட்குது. நான் இப்போ என்ன கொடுக்குறேன்னா 80 கொடுக்குறேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணுது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? ஃபர்ஸ்ட் வந்து 80 இருக்கும் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணுது. 35க்கு மேலே இருக்கணும், 70க்குள்ள இருக்கணும். இந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? இது ஃபால்ஸ் சார். ஃபால்ஸ் ஆயிரும். ஏன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிரும், பட் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். ஓகேவா? அப்போ என்ன இன்னொரு கண்டிஷன்ஸ் வந்துடும். இந்த கண்டிஷன்ஸ்ல 70க்கு மேலே இருக்கணும், கண்டிஷன் ட்ரூ. அந்த அன்டாப்ரேட்ல மார்க்ஸ் 100க்குள்ள இருக்கணும். இந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? இது ட்ரூ சார். ட்ரூனா எனக்கு குட் ஸ்டூடெண்ட் சொல்லி பிரிண்ட் ஆகும். சரிங்களா? ஓகே சார். அதுக்கப்புறம் எனக்கு மறுபடியும் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இங்கே என்ன பண்ணுறேன்னா மைனஸில் வேல்யூஸ் கொடுத்துறேன். ஏதோ ஒரு வேல்யூஸை கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஓகே -4னா 35க்கு வந்துருச்சு. மறுபடியும் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓகே 6 கொடுத்தோம் அப்படின்னா குட் ஸ்டூடெண்ட். இந்த மார்க்ஸ் இருக்குல்ல, ஆமாம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா அன்டாப்ரேட்டர் யூஸ் பண்ணி இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆப்ரேட்டர் அன்டாப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா மார்க்ஸ் எனக்கு 0க்கு மேலே இருக்கணும். ஓகேவா? 0க்கு மேலே இருக்கணும் அன்ட்டு 35 அந்த சொல்லுவோம். ஓகேவா? இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். ரன் பண்ணால் என்டர் த மார்க்ஸ் கேட்குதா? ஆமாம் சார். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் -3 கொடுக்குறேன். -3 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷனும் ஃபால்ஸ். ஏன்னா 0க்கு கீழே இருக்கு, 0க்கு மேலே இல்லை, அந்த கண்டிஷன் ஃபால்ஸ். ஓகேவா? புரியலையா? ஓகே சார். ஏதான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ், அதுவும் ஃபால்ஸ். நான் மைனஸில் கொடுத்துருக்கேன். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ், இந்த கண்டிஷன் ஃபால்ஸ், இந்த கண்டிஷன் ஃபால்ஸ், எல்ஸ் பிளாக் எல்லா கண்டிஷனுமே ஃபால்ஸ்னா எங்கே போகணும்னா எல்ஸ் பிளாக் தான் என்ன பண்ணால் ஒர்க் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் நமக்கு இன்வாலிட்னு சொல்லி எல்ஸ் பிளாக்லேருந்து அவுட்புட் வருது. புரியுதா? ஓகே சார். ஓகே இப்போ எல்இஃப்னா என்னன்னு புரியுதா? மல்டிபிள் கண்டிஷன்ஸ் என்ன பண்ணிக்கலாம், ரைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஓகே நெக்ஸ்ட் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்னா இப்போ ஒரு கண்டிஷன்ஸ் ரைட் பண்ணுமா? ஆமாம் சார். இந்த கண்டிஷன்ஸ்குள்ள ஆன் இஃப் இன்சைட் அனதர் இஃப், ஒரு இஃப்க்குள்ள இன்னொரு இஃப் ரைட் பண்றது. ஓகேவா? அது டாஸ்க்காக தரேன், நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. அது ஒர்க் பண்ணால் மட்டும் தான் புரியும், இல்லைனா என்னன்னே தெரியாமல் போயிடும். சரிங்களா? ஓகே அது கண்டிஷன் டாஸ்க்காக தரேன், அதை ஒர்க் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் மேட்ச் கேஸ்? மேட்ச் கேஸ்னா என்ன பாருங்க. மேட்ச் கேஸ் இஸ் ஏ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். இதுவும் என்னன்னா இஃப் கண்டிஷன்ஸ் மாதிரி தான். சரிங்களா? இது என்ன பண்ணா கண்டிஷன் செக் பண்ணது ஜஸ்ட் கம்பேர் மட்டும் தான் பண்ணும். கம்பேர் வேல்யூடு அகைன்ஸ்ட் மல்டிபிள் பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஓகேவா? இங்கே வந்து என்ன பண்ணா அதர் லாங்குவேஜஸ்ல என்ன பண்ணோம்னா ஸ்விட்ச் கேஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே வந்து என்னன்னா மேட்ச் கேஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இது ஜாவா ஸ்கிரிப்ட்ல பார்த்தோன்னா இது ஸ்விட்ச் கேஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே இது எக்ஸாம்பிளோட பார்த்தா தான் புரியும். இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஓகே சார். கொஞ்சம் குயிக்காக டைம் ஆயிடுச்சு உங்களுக்கு. இல்லை எடுத்தாச்சு சார். ஓகே இது நெக்ஸ்ட் இந்த சார்ட்டையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. இதுதான் மேட்ச் கேஸோட சார்ட்டு. மேட்சஸ் ஃபஸ்ட்டு ஒன்று மேட்சஸ் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா கோடு பிளாக் 1 வந்துடும். மேட்சஸ் இது ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா மேட்ச் 2 பார்க்கும், அது கோட் பிளாக் 2. ட்ரூவாக இருந்துச்சுன்னா கோட் பிளாக் 2 வரும். இல்லை இதுவும் ஃபால்ஸ் அப்படின்னா மேட்ச் 3 பார்க்கும், அது கோட் பிளாக் 3 பிரிண்ட் ஆகும். சரிங்களா? சரி ஓகே 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 இப்போ என்ன பண்ணுறோம்னா பிஎஸ் கோட் வரும். ஃபஸ்ட்டு மேட்சஸில் என்ன பண்ணுறோம்னா இன்னைக்கு ஸ்விட்ச் தான் மேட்ச் சார். ஆமாம் அந்த சுவிட்ச் நான் இங்கே யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து மேட்சஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே இங்கே என்ன பண்ணுறோம்னா டே ஈக்குவல் டு நம்ம மண்டேன்ற ஒரு வேல்யூஸ் அதில் என்ன பண்ணுறோம்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேட்ச்ன்றது தான் கீவேர்ட். சரிங்களா? மேட்ச் டே அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? மேட்ச் டேன்னு சொல்லிட்டு இதில் கேஷ்னு ஒரு கீவேர்ட் கொடுப்போம். இதுதான் என்ன பண்ணுறப்போனா அதெல்லாம் செக் பண்ணுறது. ஓகேவா? ஃபஸ்ட்டு மண்டேன்னு கொடுக்குறோம். ஓகேவா? எனக்கு இந்த கண்டிஷன் இந்த மேட்ச் இது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கேஸ்குள்ள உள்ளது பிரிண்ட் ஆகும். பிரிண்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் ஆஃப் த வீக்னு வரணும். நெக்ஸ்ட்டு இன்னொரு கேஸ் பார்ப்போம். இந்த கேஸ் என்ன அப்படின்னா எனக்கு ஃப்ரைடே அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா
பிரிண்ட்டில் வீக்கெண்ட் எண்டுன்னு வரணும். ஓகேவா? இதே இன்னொரு கேஸ் ரைட் பண்ணுவோம். கேஸ் சண்டே அப்படின்னா சண்டே அப்படின்னா பிரிண்ட்டில் ரிலாக்ஸ் டே அப்படின்னு வரணும். ஓகேவா? ஓகே சார். ஓகே. கேஸில் இன்னொன்று, கேஸில் வந்து இப்போ எம்டி ப்ராக்கெட், அதாவது எம்டி அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? ஜஸ்ட்டு பிளேஸ் ஹோல்டர் தான். சரிங்களா? எதுவுமே வரல அப்படின்னா பிரிண்ட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா அதர் வீக், அதாவது எதுவுமே வரலன்னா அதர் வீக்ன்ற மாதிரி வரணும். அதர் வீக். ஓகே. சேவ் பண்ணிட்டு என்ன பண்ணால் ரன் பண்ணுவோம். இங்கே வந்து மண்டேன்னு இருக்கா? இங்க பிரேக் டிஃபால்ட் வராதா? பிரேக்கா? சில வந்து அது சொல்கிறேன். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். பிரேக்கு கண்டினியூ அது பார்ப்போம். சரிங்களா? அது வந்து லூப்பில் பார்க்கும்போது பார்ப்போம். ஓகே. இப்போ ஸ்விட்ச் கேஸ், இந்த கேஸை மட்டும் பாருங்க. இதில் மேட்ச்ன்ற டே என்னன்னா டேன்ற வேல்யூஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இதில் உள்ள வேல்யூஸ் மட்டும் தான் நான் மேட்ச் பண்ணும். டே வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் டே ட்ரூவான்னு பார்க்கும். மண்டே ட்ரூவா சார். எனக்கு ஸ்டார்ட் ஆஃப் த வீக்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகுது. இதே இந்த இடத்துல என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஃப்ரைடேன்னு கொடுக்குறேன். ஃப்ரைடே கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ரன் பண்ணேன் அப்படின்னா என்ன பண்ணுது அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா ஃபால்ஸ். ஓகேவா? அந்த டேல இன்புட் தரலாம்ல? டேல இன்புட் கொடுக்கலாம். இன்டிஜர் இன்புட் யூஸ் பண்ணி கொடுக்கலாம், இல்லைன்னா ஸ்ட்ரிங் இன்புட் கொடுக்கணும். ஓகேவா? ஓகே சார். ஓகே. ஓகே. இப்படி தான் என்னன்னா மேட்ச் கேஸ் நம்ம ஒர்க் பண்ணுவோம். சரிங்களா? ம். இது புரியுதா? ஓகே சார், புரியுது. ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கேஸ் வந்து மல்டிபிள் கேஸஸ் அது. இது மல்டிபிள், ஆமா, கேஸ் மல்டிபிள் கேசஸ் தான். நம்ம எவ்வளவு வேணாலும் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே சார். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லூப் பார்ப்போம். சரிங்களா? ஓகேவா? ஓகே சார். ஓகே, பார்க்கலாம். லூப் இஸ் ஏ ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணணுமா, ரிப்பீட் ஏ பிளாக் ஆஃப் கோட் மல்டிபிள் டைம்ஸ். என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு மல்டிபிள் டைம் என்ன பண்ணிக்கலாம், ஒரே கூட நம்ம ரைட் பண்ணி பிரிண்ட்டில் ஹலோ வேர்ல்டு கொடுக்குறோம் அப்படின்னா ஹலோ வேர்ல்டு ஒரு 10 டைம்ஸ் என்னன்னா நான் பிரிண்ட் கொடுக்க தேவையில்லை. 2 லைன்ஸ் கோட்லேயே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹலோ வேர்ல்டை நான் 10 தடவை பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்றதான். லூப் இஸ் ஏ ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர். எப்படி இருக்கும் அப்படின்னா தட் ரிப்பீட் ஏ பிளாக் ஆஃப் கோட். நான் என்ன பண்ணிங்கன்னா பிளாக் ஆஃப் கோட மல்டிபிள் டைம் என்ன பண்ணிக்கலாம் ரிப்பீட் பண்ணிக்கலாம் அன்டில் முடிகிற வரைக்கும். ஓகேவா? ஓகே. இது வந்து ஒரு கண்டிஷன்ஸ் வச்சு தான் ஒர்க் ஆகும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மெத்தட்ஸில் ஒர்க் ஆகும். ஓகேவா? இதில் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஃபார் லூப், அதாவது லூப்போட டைப்ஸ்னா ஃபார் லூப்னு ஒன்று இருக்குது, ஒயில் லூப்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? நெஸ்டட் லூப் அப்படின்னா ஒரு லூப் இன்சைடு யூஸ் பண்ணுறதா என்ன அப்படின்னா அதை லூப் இன்சைடு அனதர் லூப். நம்ம நெஸ்டட் இஃப் கண்டிஷன் சொல்லல, ஒரு கண்டிஷன்ஸ்குள்ளே இன்னொரு கண்டிஷன் யூஸ் பண்ணுறதா என்ன அப்படின்னா நெஸ்டட் இஃப்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி ஒரு லூப்புக்குள்ள இன்னொரு லூப் யூஸ் பண்ணுறதா என்னன்னா நெஸ்டட் ஃபார் லூப்னு சொல்லுவோம். அதே ஒயில் லூப்புக்குள்ள இன்னொரு ஒயில் லூப் யூஸ் பண்ணுறதா நெஸ்டட் ஃபார் லூப்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே சார். ஓகே. இப்போ இந்த ஃபார் லூப்புக்கு ஒயில் லூப்புக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இங்கே கீழே பாருங்க. ஃபார் லூப் வந்து என்ன சொல்லுவோம்னா கவுண்டர் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். ஒயில் லூப் வந்து கண்டிஷன் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். இதை எக்ஸாம்பிளாக பார்க்குறப்ப தான் புரியும். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே சார். எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. ஓகே. ஃபார் லூப்போட ஸ்ட்ரக்சர் சார்ட்டை பாருங்க. லூப் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா எனக்கு ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டிஷன் லூப் ஆகிட்டே இருக்கும். எப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ ஃபால்ஸ்லேயே லூப் எக்ஸிட் ஆயிரும். சரிங்களா? ஓகே சார். ஓகே. இதே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. இந்த சார்ட்டையும் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். எடுத்தாச்சா? எடுத்தாச்சு சார். ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிஎஸ் கோட் ஷோ ஆகுதா? ஷோ ஆகுது. ஓகே. இப்போ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ஃபார் லூப் பார்ப்போம். சரிங்களா? இந்த ஃபார் லூப்பில் நம்ம ஆல்ரெடி டேட்டா டைப்ஸ் ரேஞ்சுன்னு ஒன்று பார்த்தோமா? ஞாபகம் இருக்கா? ரேஞ்ச் பார்த்தா ஞாபகம் இருக்கா? ஸ்டார்டிங்ல பார்த்தோம் சார். ஓகே. அதுதான். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் அதுக்குன்னு ஒரு வேரியபிள் செட் பண்ணுறோம். என்ன அப்படின்னா ஐன்ற ஒரு வேரியபிள் செட் பண்ணுறோம். சரிங்களா?
ஐ ஓகே இன்னுன்ற ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். இன் எதில் அப்படின்னா ரேஞ்சில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 11 கொடுக்கணும். சரிங்களா? ஓகே பிரிண்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஐன்னு இருக்குல்ல, வேரியபிள் செட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஆமா அதை பிரிண்ட் கொடுக்குறோம். இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். எனக்கு ஐலேருந்து என்ன பண்ணா 10 வரைக்கும் எனக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்கா? ஆமா சார் இது என்ன பண்ணா இந்த 11 இந்த ரேஞ்ச் என்ன பண்ண அப்படின்னா வேல்யூஸ் எப்படி எடுத்துக்கணும்னா 11 கொடுத்தேன் அப்படின்னா 0லேருந்து 10 வரைக்கும் எனக்கு ம் வேல்யூஸ் எடுத்துக்கும். சரிங்களா? ஓகே 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 சார் ஓகேவா? எனக்கு அந்த ம் 10க்கு முன்னாடி உள்ள வேல்யூஸ் தான் எடுத்துக்கும். சரிங்களா? ம் ஓகேவா? இதே நான் இங்கே 11க்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் அப்படின்னா 4 கமாண்ட் கொடுக்குறேன். 4 கமாண்ட் கொடுத்துறேன். ஓகேவா? ஓகே 4,11 கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்க எனக்கு 4லேருந்து வேல்யூஸ் எடுத்திருக்கா? ம் ஆமா அவுட்புட் சார் ஷோ தான். 4லேருந்து என்னன்னா 10 வரைக்கும் தான் எனக்கு வேல்யூஸ் எடுத்திருக்கோம். ஓகேவா? சார் இப்போ அப்படின்னு பார்த்தாக்கா இப்போ 4 வேல்யூ வந்து 3 தான் சார் வந்து புரியல. 3 4 வேல்யூ வந்து 3 தானே வரும் வந்து எனக்கு 0 1 இல்ல நான் அதுதான் சொல்றேன். இப்போ நான் 11 மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 0லேருந்து எடுத்துக்கிறது. இதே ஓகே நான் 2 ஆ வேல்யூஸா கொடுத்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆ வந்து ஸ்டார்டிங் வேல்யூவாகவும் லாஸ்ட் வந்து ஆ எண்டிங் வேல்யூஸாகவும் எடுத்துக்கிறது. அதாவது ஃபர்ஸ்ட் 4லேருந்து ஸ்டார்டிங் ஆக போகுது அப்படின்னு சொல்றோம். 4லேருந்து ஸ்டார்ட் ஆகுது எனக்கு வேல்யூஸ் 4 ரேஞ்சில். ஸ்டார்ட் ஆன மாதிரி ஆமா நம்ம மென்ஷன் பண்ணி சொல்ற மாதிரி ஆமா. அதே மாதிரி 11ல எனக்கு 4லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எது வரைக்கும் அப்படின்னா 11 வரைக்கும் அப்படின்னா 11க்கு முன்னாடி 10 வரைக்கும் தான் என்ன லூப் ஆகும். ஓகேவா? ஓகே ஓகேவா? இப்படிதான் என்ன பண்ணா இந்த ரேஞ்ச் ஒர்க் ஆகும். சரிங்களா? சரி சார் ஓகே. இப்போ என்ன நான் ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகணும். ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ணுறதுக்கு பிரிண்ட்டில் கொடுப்போமா ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு அது வேணா ஒரு 10 தடவை எனக்கு பிரிண்ட் ஆகணும் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு. ஓகேவா? ஆமா அது மாதிரி மல்டிபிள் டைம் அந்த கோடு ரிப்பீட் ஆக வேணாம். நான் ஒரே ம் சிங்கிள் லைன்ல என்ன பண்ணா ஹலோ வேர்ல்டு 10 டைம் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே 1ன்னு மாற்றிக்கிறேன். ஒரு 10 டைம்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஹலோ வேர்ல்டை பிரிண்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே சார் புரியுது இப்போ பிரிண்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹலோ வேர்ல்டு ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே. சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். ரன் பண்ணால் ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி 10 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிடுச்சா? ம் ஆமா சார் இதோட பர்பஸஸ்க்காக தான் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம அந்த லூப் பண்ற கான்செப்டை யூஸ் பண்றோம். சரிங்களா? ஓகே புரியுதா? ஓகே. புரியுது சார் புரியுதா? சரி ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதுல ஃபார் லூப்ல ரேஞ்சுன்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே ஓகே. இதுல என்ன அப்படின்னா ஓகே இதுல ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிள் மட்டும் கிரியேட் பண்றேன். சரிங்களா? ஓகே சார் மல்டிப்ளிகேஷன் டேபிள் எப்படி கிரியேட் பண்றேன்னு பார்ப்போம். n = 2. ஓகேவா? ஓகே இந்த 2ஓட மல்டிப்ளிகேஷன் டேபிள் தான் கிரியேட் பண்ண போறோம். இப்போ ஃபார் i in range i in rangeல என்ன பண்றோம் அப்படின்னா i in range கொடுத்துட்டு 1,11 கொடுத்துரும். சரிங்களா? ஓகே இப்போ சார் பிரிண்ட்ல என்ன பண்றோம் அப்படின்னா ஃபைல் ஃபார்மேட் ஒரு மெத்தட் இருக்கு. ஃபைல் ஃபார்மேட்னா எஃப்னு கொடுப்போம். சரிங்களா? ஓகே ஓகே. எஃப் கொடுத்துட்டு என்ன பண்ணா கேர்லி பிராக்கெட் யூஸ் பண்றேன். கேர்லி பிராக்கெட்ல என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம இந்த இதை தான் என்ன பண்ணோம் இங்கே யூஸ் பண்ணுவோம். அதாவது ஸ்ட்ரிங்கில் கொடுத்தோம்னா ஜஸ்ட் நம்பரா மட்டும் தான் எடுத்துக்கும். ஓகே. அதாவது ஜஸ்ட் ஸ்ட்ரிங்கா மட்டும் தான் எடுத்துக்கும். ஓகேவா? ஓகே இதே கேர்லி பிராக்கெட்ல கொடுத்தோம் அப்படின்னா அதோட வேல்யூவா எடுத்துக்கிட்டு என்ன பண்ணா அதுக்கான மல்டிப்ளிகேஷன்ஸ் நடக்கும். எப்படின்னா இப்போ பாருங்க அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஐன்னு கொடுத்துறேன். ஓகேவா? ஐன்னு கொடுத்துட்டு ஐக்கு அப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா நான் இன்ட்டு எக்ஸ் கொடுக்குறேன். எக்ஸ் 2ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் ஈக்குவல் கொடுக்குறேன். ஈக்குவலுக்கு அப்புறம் மறுபடியும் கேர்லி பிராக்கெட்ல என்ன பண்றேன் அப்படின்னா ஐ மல்டிப்ளிகேஷன்ஸ் n. இப்போ பாருங்களேன் என்னன்ற வேல்யூஸ்ல என்ன இருக்கு? 2 இருக்கு சார் 2 இருக்கு. இப்போ இங்க என்ன வந்து மல்டிப்ளிகேஷன் பண்றோம். 2 மல்டிப்ளை பண்றோம். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா 1 லூப் ஆகி வருமா? ஆமா 1 வந்து 11 டைம் வரும் 1 லூப் ஆகி வரும். இந்த கேர்லி பிராக்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது கேர்லி பிராக்கெட்டுக்குள்ள அந்த ஃபைல் ஃபார்மேட் யூஸ் பண்ணா கேர்லி பிராக்கெட்டுக்குள்ள உள்ளதை மட்டும் என்ன பண்ணா வேல்யூஸா பார்க்கும். இந்த கேர்லி பிராக்கெட் வெளியில உள்ளதெல்லாம் என்ன ஸ்ட்ரிங்கா தான் பார்க்கும். சரிங்களா? ஓகே. இந்த ஐ என்ன பண்ணும் அப்படின்னா 1ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணும். இந்த ஐ வந்து 1 n வந்து என்னன்னா 2. இப்போ 2 1 மல்டிப்ளை பண்ணா என்ன? இங்க பாருங்க கீழே அவுட்புட் பாருங்க. டெர்மினல் அவுட்புட் பாருங்க. தெரியுது சார் ஓகே. ஃபர்ஸ்ட் 1 லூப் ஆகி வருது. 1 லூப் ஆகி வரப்போ ஐ வந்து என்ன 1 தானே?
1 எனக்கு பிரிண்ட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த x2 ஈக்குவல் டு மட்டும் என்ன சேஞ்ச் ஆகாது, அது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி வரும். ஏன்னா ஸ்ட்ரிங்கில் கேர்லி பிராக்கெட் வெளியில் கொடுத்துருக்கோம். அப்போ ஜஸ்ட் என்ன பண்ணால் பிரிண்டில் ஸ்ட்ரிங்கில் கொடுப்போம்ல அதே மாதிரி தான் அது வேல்யூஸ் எடுத்துக்கும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஓகே. ஐ வந்து என்னன்னா 1 1 2 வந்து மல்டிப்ளை பண்ணால் என்னன்னா 2 தானே, ம் அப்போ 2ன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் 1 பிரிண்ட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் மறுபடியும் என்ன பண்ணால் 2 வரும். 2 லூப் ஆகி வரப்போ ஐ வந்து என்னன்னா 2 வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ 2 ஐ தான் 2 ஆயிடுச்சு. இப்போ 2 மல்டிப்ளிகேஷன் என்ன என்னன்னா 2 தான் இருக்கா. இப்போ 2 2 சார் 4 ஆமாம் சார். அப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா 2 2 சார் 4ன்னு வந்து எனக்கு அவுட்புட் வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் 3 லூப் ஆயிரும். இப்போ 2 லூப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 3 லூப் ஆகும். 3 வந்து ஐ வந்து 3, இப்போ ஐ தான் 3 ஆச்சு, இங்கே வந்துருச்சு 3 மல்டிப்ளிகேஷன் 2. இப்போ 3 2 மல்டிப்ளை பண்ணால் 3 2 சார் 6 அவுட்புட்டில் எனக்கு என்ன 3 2 சார் 6ன்னு சொல்லி அவுட்புட் வந்துச்சு. ஓகேவா? இந்த கேர்லி ப்ராக்கெட்டில் கொடுத்துருந்தா மட்டும்தான் என்ன பண்ணணும்னா மல்டிப்ளிகேஷன்ஸ் எனக்கு வரும், அதாவது ஒரு வேல்யூவாக எடுத்துக்க முடியும். இதே நான் கேர்லி ப்ராக்கெட்டில் கொடுக்கல. இப்போ பாருங்கள், கேர்லி ப்ராக்கெட்டில் கொடுக்காம வெறும் ஸ்ட்ரிங்கில் மட்டும் கொடுக்குறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஃப் ரிமூவ் பண்ணிடுறேன். எஃப் வந்து ஃபைல் ஃபார்மேட், எஃப் இருந்தால் ஃபைல் ஃபார்மேட் அவுட் ஆகும். ஓகே, சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். எனக்கு வெறும் அவுட்புட் தான் வந்திருக்கா, எல்லாம் ஐ என்னென்ன மட்டும் தானே வந்திருக்கு. ஆமாம் சார். புரியுதா? புரியுதா? ஓகே சார். புரியுது ஓகே, இதுதான் ஃபைல் ஃபார்மேட் சொல்கிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ ஓகே, இப்போ ஃபார் லூப்னா என்னன்னு தெரியுமா? ரேஞ்ச் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இதில் ஓகே, அந்த ஃபார் லூப் ரேஞ்ச் எப்படி ஒர்க் ஆகுன்னு தெரியுதா? சரி ஓகே. என்ன ஓகே, இதில் டாஸ்க் மட்டும் அதிகமாக அசைன் பண்ணுறேன். டாஸ்க் மட்டும் நிறைய ஒர்க் பண்ணுங்க. சரிங்களா? சரி ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒயில் லூப்பு. நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் சொல்கிறேன். ஃபார் லூப்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகுது, ஒயில் லூப்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகுதுன்ற ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே சார். நீங்கள் தான் நிறைய, ஏன்னா உங்களுக்கு 45 மினிட்ஸ் தான். சரிங்களா? அதுக்குள்ளே என்ன பண்ணணும், லூப் லைன் கண்டிஷன்ஸ் நான் முடிக்கணும். ஓகே, அப்போ ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்றேன். இதுக்கான டாஸ்க் அசைன் பண்ணிட்டு இந்த டாஸ்க்கை நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணுங்க. சரிங்களா? சரி சார். டாஸ்க் நிறைய ஒர்க் பண்ணி பார்த்தா மட்டும் தான், கண்டிப்பாக சொல்கிறேன், டாஸ்க் ஒர்க் பண்ணி பார்த்தா மட்டும் தான் உங்களால் முடியும், இல்லைன்னா ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு. சரிங்களா? சரி ஓகே. ஓகே ஓகே, இப்போ பிபிடி ஷோ பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதில் ஒயில் லூப்பு. ஓகேவா? ஓகே சார். இந்த ஒயில் லூப்பில் என்ன அப்படின்னா ரன்ஸ் ஒயில் கண்டிஷன் இஸ் ட்ரூ. என்னங்கன்னா இப்போ ரேஞ்ச் பேஸ்டு, அதாவது கவுண்டர் பேஸ்டு ஒர்க் ஆனிச்சு. இது என்ன கண்டிஷன் பேஸ்டு ஒர்க் ஆகும். ஸோ ஓகே, இந்த கண்டிஷன் பேஸ்டு அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். விஎஸ் கோட் வரேன். ஓகே, விஎஸ் கோட் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு விஎஸ் கோட் என்ன பண்ணோம்னா ஐ ஈக்குவல் டு 0ன்னு வச்சுருக்கோம். சரிங்களா? ஓகே சார். இப்போ என்ன பண்ணால் பிரிண்ட்டில் சாரி பிரிண்ட் வேணாம், இதுக்கு என்ன ஒயில்ன்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஒயில் ஐ ஈக்குவல் டு 0. பிரிண்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐன்னு கொடுக்குறோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்க்ரிமெண்ட்டும் ஒன்று யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, இப்போ இன்க்ரிமெண்ட் ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1ன்னு கொடுப்போம். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். எனக்கு அவுட்புட் எதுவும் வந்திருக்கா? 0ன்னு மட்டும் தானே வந்திருக்கு. அவுட்புட் ஃபுல்லாக கொஞ்சம் கம்மி சார். ஓகே, இந்த காட்டுறேன். ஓகே, அவுட்புட் 0ன்னு மட்டும் தானே காட்டுது. ஆமாம் சார். ஓகே, இப்போ என்ன பண்ணால் ஐ ஈக்குவல் டு 0ன்னு வச்சுருக்கோம். அந்த கண்டிஷன்ஸ் பாருங்களேன், இஃப் கண்டி ஒயில் லூப்பில் உள்ள கண்டிஷன்ஸ் ஐ ஈக்குவல் 0னா அந்த கண்டிஷன் ட்ரூன்னு வச்சுருக்கோம். சரிங்களா? ஐ ஈக்குவல் 0ன்னு சொல்லி வருது. இப்போ பிரிண்ட்டில் என்ன பண்ணால் ஐ பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? ஓகே. இப்போ பிரிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஐ பிரிண்ட் ஆச்சுன்னா இப்போ ஐ ஈக்குவல் டு 0 + 1ன்னு. இப்போ ஐ 0 + 1 ஐ வந்து 0 தானே. ஆமாம் சார். இப்போ 0 + 1 எவ்வளோ? 1 0+1 1 தான் வரும். 1. இப்போ இந்த கண்டிஷன் போய் செக் பண்ணும். இப்போ 1 ஈக்குவல் 0ன்னு வரும். அப்போ அந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? 1 = 0. அது ஃபால்ஸ். ஓகே, 1 ஈக்குவல் என்ன அப்படின்னா 0 அப்படின்னா ஃபால்ஸ் ஆயிரும். சரிங்களா? 1ம் என்ன அப்படின்னா 1 ஈக்குவல் 0 அப்படின்னா ட்ரூ ஆகாதுல்ல, ரெண்டு வேல்யூஸ் வேற வேற தானே. ஆமாம் ஆமாம் அது ஆமாம். ஃபால்ஸ் ஓகே. ஆயிரும். சரி ஓகே, இப்போ என்ன பண்ணா இந்த இன்க்ரிமெண்ட் இருக்குல்ல, இது என்ன பண்ணா ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் போயிட்டே இருக்கும். இது மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா சிஸ்டம் ஹேங் ஆயிரும். சரிங்களா? ஓகே சார். அதனால என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்க்ரிமெண்ட்லாம் கரெக்டாக கொடுங்க. சரிங்களா? எனக்கு போயிட்டே இருக்கு, ஸ்டாப் ஆகலை. ஸோ ஓகே, இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த இன்க்ரிமெண்ட்டை கரெக்டாக கொடுக்குறேன்.
இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். அப்போ தான் என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிஷன்ஸை கரெக்டாக ஒர்க் பண்ண வைக்க முடியும். சரிங்களா? ஓகே சார். சரி ஓகே. இப்போ ஒயில் லூப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 0 இருக்குல்ல, இப்போ 0 எடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐயில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே 6ன்னு கொடுத்துறேன். ஓகேவா? ம். இப்போ ஓகே சார். ஒயில் லூப்பில் ஃபஸ்ட்டுன்னா i ஈக்குவல் டு 1. இப்போ ஐயை விட 6ஐ விட i கம்மியாக இருக்கா? கம்மியா இருக்கு. அதாவது i 1 தான் இருக்குது. இப்போ 6ஐ விட i கம்மி தானே? ம். இந்த கண்டிஷன் ஆமா. ட்ரூ. அப்போ என்ன பண்ணா பிரிண்ட்டில் ஐயை ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிடும். ஃபஸ்ட்டாக 1 பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணிட்டு இப்போ i என்ன i வந்து 1 தான். இப்போ 1 + 1 எவ்வளோ? 1 + 1 2 சார். 2. இப்போ 2 லூப் i என்ன பண்ணோம்னா இங்கே வந்துடும். இந்த ம். ஐன்ற இடத்துல 2 வந்துடும். இப்போ 2 6ஐ விட 2 கம்மியாக கம்மி தானே? ட்ரூவா ஃபால்ஸா? அதாவது ஐன்ற இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா 2 வந்துடும். இப்போ இங்கே இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா 2 வந்துடும். அப்போ 2 வந்துச்சுன்னா ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ். அதாவது இங்கே என்ன பண்ண அப்படின்னா ஐன்ற இடத்துல என்ன பண்ணா 2 வந்துடும் எனக்கு. ஓகேவா? இந்த கண்டிஷன் எப்படி ட்ரூ ஆகும்? 6ஐ விட 2 வந்து கம்மி தானே? அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ தானே? True நம்ம தான் வந்து 6 இல்ல இப்போ நம்ம 6 தானே சார் இருக்கணும். அதாவது அப்போ அதுதான் ஃபால்ஸ். இப்போ இந்த இடத்துல ஐ தான் இருக்கு. ஓகே, நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட் அன்னி சொல்றேன். ஐ ஈக்குவல் டு என்ன இருக்கு? 1 இருக்கா? ஆமா. ஐ வந்துருச்சு. இப்போ இந்த ஐ 1னா 6ஐ விட கம்மியாக தானே இருக்கு. லெஸ் தானே கம்மியா கொடுத்துருக்கோம். தான் இருக்கு. ஆமா லெஸ் சார். தான் இருக்கு. ஆமா. ட்ரூ தான். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுச்சுன்னா பிரிண்ட் 1 பிரிண்ட் பண்ணிருச்சு எனக்கு. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ஐ ஈக்குவல் டு ஐ + 1. ஐ ஈக்குவல் என்ன பண்றோம்னா ஐயோட வேல்யூஸ் என்ன? 1. 1. இப்போ அதோட +1 ஆட் பண்றோம். ஆட் பண்ணி எதுல ஸ்டோர் பண்றோம்? ஐன்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோமா? ஆமா சார். 1 + 1 எவ்வளோ? 2 சார். 2 வந்து என்னன்னா ஐல ஸ்டோர் ஆயிருமா? ஸ்டோர் ஆயிடுச்சு. ஆமா. ஸ்டோர் ஆயிடுச்சு. அப்புறம் இப்போ லூப் ஐ இங்க வந்துரும். இப்போ ஐ என்னன்னா 2 தான் ஸ்டோர். ஐல வந்து 2 ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்னன்னா 2 வந்துரும் இந்த இடத்துல. ஓகேவா? 2 வந்துரும். ஓகே. ஓகே. இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஃபால்ஸா? 2 வந்துச்சுனா ட்ரூ சார். ட்ரூ தான்னா பிரிண்ட்ல என்ன பண்ணா 2 பிரிண்ட் பண்ணிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஓகே. 2 + 1. இப்போ ஐ தான் 2 ஆயிடுச்சு. இப்போ 2 + 1 எவ்வளோ? 2 + 1 3. 3. இப்போ இந்த 3 வந்து எதுல ஸ்டோர்? ஐல ஸ்டோர் ஆயிரும். இப்போ ஐ வந்து என்ன பண்ணா 3 வந்துரும். 6ஐ விட 3 வந்து கம்மியா ட்ரூ ஃபால்ஸா? ட்ரூ சார். இப்போ என்ன மறுபடியும் பிரிண்ட்ல 3 பிரிண்ட் பண்ணிட்டு மறுபடியும் 3 + 1 4. 4னா ஐல ஸ்டோர் ஆயிரும். இப்போ 4 வந்துருந்தா இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஃபால்ஸா? 4 வந்துச்சுனா ஓகே சார். ஓகே சார். புரியுது சார். இப்போ பிரிண்ட்ல ஐ வந்துரும். 4 பிரிண்ட் பண்ணி இப்போ 4 + 1 5. அப்போ என்ன 5 என்ன பண்ணா செக் பண்ணி இந்த கண்டிஷன் ட்ரூ 5 பிரிண்ட் பண்ணிடுது. 5 பிரிண்ட் இப்போ பண்ணி நமக்கு வந்து சார் இப்போ நம்ம சொல்றேன் வேல்யூ ஒரு வந்து நிமிஷம். நமக்கு வந்து இப்போ வேல்யூ வந்து நமக்கு வந்து ஓகே. ஓகே. 5 + 1 எவ்வளோனா 6. 6 ஐல ஸ்டோர் ஆயிரும். இப்போ 6 வரப்போ என்னன்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். ஏன்னா 6ஐ விட 6 கம்மி கிடையாது. ஓகேவா? ரெண்டும் சேம் தான். அப்போ அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். ஃபால்ஸ் ஆயிருச்சுன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா லூப் ஸ்டாப் ஆயிரும். சரிங்களா? புரியுதா? புரியுது சார். ஓகே, சொல்லுங்க கிறிஸ்துராஜ். சார் இப்போ நம்மளுக்கு வந்து வேல்யூ வந்து இப்போ வந்து அதாவது 1 to 11னாக்கா நம்ம வந்து எங்க வேல்யூ வந்து 11 தரணுங்களா? ஆமா. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ என்ன பண்ணணும்? எனக்கு இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா 6ன்ற இடத்துல 20 கொடுத்துரும். ஓகேவா? 20னா எனக்கு 20 வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் ஆகி 90 வரைக்கும் என்னன்னா லூப் ஆகும். சரிங்களா? 90 வரைக்கும் வரும். ஓகே. ஓகே. ஓகே, ஒய் லூப் புரியுதா? புரியுது. நல்லா புரியுது. ஒயில் லூப் இப்படி தான். அது வந்து என்னன்னா கண்டிஷன்ஸ், அதாவது கவுண்டர் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். நம்பர் யூஸ் பண்ணி கவுண்டர் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். இது கண்டிஷன் யூஸ் பண்ணினா கண்டிஷன் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி சார். ஓகே, ஃபார் லூப்புக்கு ஒயில் லூப்புக்கு இதான் டிஃபரன்ஸ். இதில் டாஸ்க் மட்டும் அதிகமாக தரேன். சரிங்களா? சரி சார். இந்த ஆக்சுவலாக ஒயில் லூப்லாம் கொஞ்சம் அதிகமாக வருமா சார் நம்மளுக்கு வந்து? ஒயில் லூப்பில் டாஸ்க் அதிகமாக பண்ணணும். ஏன்னா ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஓகே. நீங்கள் டாஸ்க் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா ஒன்றுமே புரியாது. சரி சார். ஓகேவா? டாஸ்க் அதிகமாக தரேன். சரிங்களா? ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதில் வந்து என்ன அப்படின்னா லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? பிவிடி ஷோ ஆகுதா? ஷோ ஆகுது. இதில் பாஸ், கண்டினியூ, பிரேக், எல்ஸ்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? ஓகே. இதை மட்டும் பார்த்துருவோம். பாஸ்னா என்ன அப்படின்னா திஸ் இஸ் ஏ பிளேஸ் ஹோல்டர்னு சொல்லுவோம். டூ நத்திங். அது கொடுக்குறது ஒன்று தான், கொடுக்காம இருக்கிறது ஒன்று தான். இதே பிரேக் அப்படின்னா ஸ்டாப் த லூப் கம்ப்ளீட்லி. எனக்கு லூப் என்ன பண்ணால் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடும். ஓகேவா? அதே கண்டினியூ அப்படின்னா ஸ்கிப் த கரண்ட் லூப். இது எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப தான் புரியும். இதை ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கங்க, நான் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். சார் எல்எஸ் இல்லை சார்? புரியல.
இல்லை இப்போ எல்ஸ் நம்ம எல்ஸ் எப்போ நம்ம நார்மலாக ஒர்க் பண்ணுறது தான். இப்போ இஃப் பிளாக்ல வந்து இஃப் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எல்ஸ் பிளாக் வந்து ஒர்க் ஆகுல்ல, ஆமாம் சார். அதே மாதிரி லாஸ்ட். இப்போ ம் ஃபால்ஸ் ஃபார் லூப்லையும் ஒயில் லூப்லையும் அது ம் லூப் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எல்ஸ் பிளாக் கொடுத்தா எல்ஸ் பிளாக் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே. நான் நடத்துறேன் சொல்கிறேன். ம். எழுதியாச்சா? ஸ்கிரீன் ஷாட் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா விஎஸ் கோட் வரும். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃபார் ஐஎன் ரேஞ்ச் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா 1,10 கொடுக்குறோம். ஓகேவா? 1,10 கொடுத்துரும் அப்படின்னா 1லேருந்து 9 வரைக்கும் லூப் ஆகுமா ரேஞ்சு? ஆமாம் சார். இப்போ என்ன பண்ணா இப்போ ஒரு கண்டிஷன் ரைட் பண்ணோம். இஃப் ஐ ஈக்குவல் டு 5 அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா பாஸ்ன்ற கீவேர்டு கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஓகே. ஓகே, பிரிண்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐயை பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணிட்டு இங்கே எண்டுன்ற ஒரு கீவேர்டு ஒன்று யூஸ் பண்ணுறோம். இந்த எண்டுன்ற கீவேர்டு என்னன்னு நான் சொல்கிறேன். ஓகே, சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். எனக்கு அவுட்புட் பாருங்களேன். அவுட்புட் ஷோ ஆகுதா? ஷோ ஆகுது சார். ஸோ வெயிட் வரேன். எனக்கு சார் கொஞ்சம் மேலே தூக்குங்க இல்லை சார். வர ஒரு நிமிஷம். ம். ஓகே, சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணால் அவுட்புட் ஷோ ஆகுதா? ஷோ ஆகுது சார். இப்போ என்ன அப்படின்னா எனக்கு வேல்யூஸ் எல்லாம் இப்படி இருப்பு, அதாவது டெர்மினல் வெர்டிக்கலாக ரன் ஆகாமல் ஹரிசாண்டலாக என்ன பண்ணும் அப்படின்னா அவுட்புட் வந்திருக்கா? ஆமாம் சார். இது என்ன அப்படின்னா இந்த எண்டுன்ற கீவேர்டை எடுத்துறேன். இப்போ எண்டுன்ற கீவேர்டை எடுத்துட்டு ரன் பண்ணுறேன். இப்போ அவுட்புட்லாம் எனக்கு வெர்டிக்கலாக வந்திருக்கா? பெட்டியில் வந்துருக்கு. ஓகே, அந்த வேறு அதை அந்த எண்டுன்ற கீவேர்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி பாஸ்ன்றதை சொல்லிடுறேன். ஃபார் லூப் என்ன ஐன்று. ஓகே, 1,10 ஃபர்ஸ்ட்டு 1 லூப் ஆகி வருது. 1 லூப் ஆகி வரப்போ இந்த கண்டிஷன் செக் பண்ணுது. ஐ ஈக்குவல் 5, அதாவது 1 ஈக்குவல் 5 ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ சார். இல்லை, ஃபஸ்ட்டு ஐ ஈக்குவல் டு 5னா ஐ வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 லூப் ஆகி வரும். 1 லூப் ஆகி வரப்போ 1 தான் ஐ. ஓகேவா? 1 ஈக்குவல் 5னா இது 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 ஃபால்ஸ் சார். 1 ஈக்குவல் ஃபால்ஸ், ஏன்னா ரெண்டு சேம் கிடையாது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணா ஃபஸ்ட்டு 1 பிரிண்ட் பண்ணிடும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் 2 லூப் ஆகி வரும். 2 லூப் ஆகி வரப்போ என்னன்னா அந்த கண்டிஷன் செக் பண்ணும் ட்ரூ தான், ஃபால்ஸ். ஃபால்ஸ் தான். நெக்ஸ்ட் 5 வர வரைக்கும் என்னன்னா அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் தான். நெக்ஸ்ட் 5 வரப்போ என்ன அந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிரும். ஓகேவா? ட்ரூ ஆயிடும். ஆமாம் சார். ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பாஸ் அப்படின்றது என்னன்னா திஸ் இஸ் பிளேஸ் ஹோல்டர் தான். இது கொடுக்கறது ஒன்று தான், கொடுக்காம இருக்கிறது ஒன்று தான். நான் கொடுக்கல அப்படின்னா என்னன்னா இந்த இடத்துல எரர் வருதா? அப்போ ஹலோ கேக்குதா? இது என்னன்னா பாஸ்ன்ற கீவேர்டுனா இது வந்து பிளேஸ் ஹோல்டர்னு சொல்லுவோம். இது கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்கலனாலும் ஒன்று தான். சரிங்களா? இப்போ நான் அதை ஏதோ ஒரு கிளாஸஸ் ஃபங்க்ஷன்ஸ் ரைட் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷன்ஸான ஃபங்க்ஷன் இருக்கணும். பட் அந்த ஃபங்க்ஷனில் உள்ள எந்த கான்செப்டும் வேணாம் அப்படின்னா வெறும் பாஸ்ன்ற கீவேர்டை மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா போதும். ஓகேவா? அது எரர் வராது நமக்கு. சரிங்களா? ஓகே. இது சரி, ஓகே. இதில் இது இருக்கட்டும், அப்படியே பாஸ்ன்ற கீவேர்டு இருக்கட்டும். அந்த எக்ஸாம்பிள் பிரேக்கு கண்டினியூ பார்த்தா தான் அது புரியும். இப்போ இதில் எண்டுன்ற ஒரு கீவேர்டு ஒன்று சொல்கிறோம். சரிங்களா? இதில் என்ன அப்படின்னா இதை கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ரன் பண்ண எனக்கு வேல்யூஸஸ் எல்லாம் ஹரிசாண்டலாக என்ன பண்ணால் அவுட்புட் வந்திருக்கா? ஆமாம் சார். என்னன்னா இந்த எண்டுன்ற கீவேர்டு என்ன பண்ணால் எல்லா வேல்யூஸஸும் என்ன பண்ண அப்படின்னா இது மாதிரி ஹரிசாண்டலாக என்ன பண்ணால் பிரிண்ட் பண்ணும். சரிங்களா? ஓகே. அதுதான் இதோட ஒர்க்கு. அதே மாதிரி இந்த எண்டுன்ற கீவேர்டில் ஸ்ட்ரிங்குக்குள்ளே என்ன பண்ணால் என்ன கொடுத்தாலும் என்ன பண்ணால் அது ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் என்ன பண்ணால் இதை கொடுத்து பிரிண்ட் பண்ணும். இப்போ ஃபஸ்ட்டு 1 பிரிண்ட் பண்ண அப்படின்னா அந்த யாரையும் ஆட்னா ஆட் பண்ணிக்கும். ஓகேவா? அந்த ஸ்ட்ரிங்கில் என்ன கொடுக்குறோமோ அதை ஆட் பண்ணிக்கும். 1 ஆட் பண்ணி அந்த யாரோ ஆட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் 2 லூப் ஆகி வருதுன்னா 2 ஆட் பண்ணிட்டு யாரோ ஆட் பண்ணிக்கும். ஓகேவா? ஓகே. இப்படி தான் என்ன பண்ணால் ஒவ்வொரு வேல்யூஸையும் என்ன பண்ணால் ஆட் பண்ணிக்கும். ஓகேவா? புரியுதா? சார் இப்போ இது எண்டு வந்து இப்போ ஹரிசாண்டலுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுமா, இல்லை அதுக்கு வந்து யூஸ் பண்ணலாமா? இல்லை ஹரிசாண்டலுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். சரி சார். ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதில் பிரேக்குன்னு ஒன்று யூஸ் பண்ணுமா? ஆமாம். அந்த பிரேக்குன்றதை சொல்கிறேன். இங்கே பிரேக்குன்ற ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணால் எனக்கு 1லேருந்து 4 வரைக்கும் தான் லூப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் லூப் ஆகலையா? ஆமாம் சார். ஓகே, என்ன பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 லூப் ஆகி வருது, இந்த கண்டிஷன் ஃபால்ஸு. நெக்ஸ்ட் 2 லூப் ஆகி வருது, இந்த கண்டிஷன் ஃபால்ஸு. 3 லூப் ஆகி வருது, ஃபால்ஸு. 4 வரப்பையும் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் 5 வருது. 5 வரப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ சார். அது அப்போ பிரேக்ன்ற ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணா இந்த லூப்பை கம்ப்ளீட்டா என்ன பண்ணா ஸ்டாப் பண்ணிடுது. 4ஓட ஸ்டாப் பண்ணிடுது. ஓகேவா? அதுதான் இந்த பிரேக்கோட ஒர்க். ஓகேவா? ஓகே. ஓகே. புரியுதா? பிரேக் என்ன பண்ணுன்னு தெரியுதா? புரியுது. ஜெனிஃபா புரியுதா? ஜெனிஃபா
ஆ புரியுது சார். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கண்டினியூ. ம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே கண்டினியூ கொடுப்போம். கண்டினியூ கொடுத்து சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணால் எனக்கு வேல்யூஸ் பாருங்களேன், 1 2 அவுட்புட் பாருங்கள், 1 2 3 4, ஆனால் 5 மட்டும் காணும். எனக்கு 5 மட்டும் என்னன்னா ரிமூவ் ஆயிடுச்சு. ம் என்ன பண்ணுது அப்படின்னா 1 வருது, ஃபஸ்ட்டு 1 வந்து செக் பண்ணுது, கண்டிஷன் ஃபால்ஸு, 2 வந்து ஃபால்ஸு, 3 வந்து ஃபால்ஸு, 4 வந்து ஃபால்ஸு, 5 வரப்போ என்ன அந்த கண்டிஷன் ட்ரூ. சரிங்களா? ஓகேம்மா. அப்போது ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கண்டினியூ என்ன பண்ணுதுன்னா அந்த 5 மட்டும் ரிமூவ் பண்ணிடுது, அதாவது ஸ்கிப் பண்ணிடுது. ஓகேவா? ஓகே. ஸ்கிப் பண்ணிட்டு எனக்கு மறுபடியும் என்னன்னா 6லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. மறுபடியும் 6 வந்தாலும் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் தான், 7 வந்தாலும் ஃபால்ஸ் தான், 9 8 வந்தாலும் ஃபால்ஸ் தான், 9 வந்தாலும் ஃபால்ஸ் தான். ஓகேவா? இந்த கண்டிஷன் அதாவது ஓகே. இந்த லூப் வந்து ஃபால்ஸ் ஆகிற வரையும் எனக்கு லூப் ஆகிட்டே இருக்கும். சரி சார், அப்போ அதை அதுக்கே சார் வந்து ஸ்கிப்னு வைக்கலாமே, அது நேம் ஏன் கண்டினியூ வச்சுருக்காங்க வந்து அது தெரியல கேட்குறேன். இல்லை, அது கண்டினியூ, அது வந்து சிண்டாக்ஸே அப்படி தான், கண்டினியூ தான் அதோட name. எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா கண்டினியூ என்ன பண்ணுது அப்படின்னா வேல்யூஸ் ரிமூவ் பண்ணிடுதுன்றது. ஓகே, எனக்கு ரிமூவ் பண்ணுது, அதாவது இந்த இட்ரேஷனை ரிமூவ் பண்ணிடுது. பட் மறுபடியும் கண்டினியூவாக ஆகணுமா, எனக்கு மறுபடியும் லூப் ஆகணும்ல, ஆமாம். அது ஏதோ எனக்கு ஸ்கிப் பண்ணிட்டு மறுபடியும் லூப் ஆகுதுல்ல, அதுக்கு பேர் தான் என்ன கண்டினியூ நம்ம வச்சிருக்கோம். சரிங்களா? கண்டினியூ வச்சிருக்காங்க. சரிங்களா? ஓகே ஓகே. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ 6 கொடுக்குறோம், சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறோம். ரன் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுது அப்படின்னா அவுட்புட்டில் எனக்கு 6 மட்டும் என்ன பண்ணால் ரிமூவ் பண்ணிடுது. சரிங்களா? ரிமூவ் பண்ணிட்டு 7 8 9 சொல்லி எனக்கு மறுபடியும் என்ன கண்டினியூவாக லூப் ஆகுதா? கொஞ்சம் மேலே தூக்கும் மேலே ஓகே 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 ஓகே. அவுட்புட். அவுட்புட் ஆகுதா? எனக்கு என்ன பண்ணால் 6 ஓகே மட்டும் சார். ரிமூவ் பண்ணிச்சு, 7 8 9 பிரிண்ட் ஆகுது. சரிங்களா? ம் ஓகே, புரியுதா? புரியுது சார். ஓகே சார். ஓகே, இப்போ இது வந்து எக்ஸாம்பிள், அதாவது டாஸ்க் மட்டும் அதிகமாக அசைன் பண்ணுறோம். சரிங்களா? அதை மட்டும் என்னென்னா ஒர்க் பண்ணி பாருங்கள். சரி ஓகே, சார். ஒர்க் பண்ணி பார்த்தா தான் புரியும். எண்டுன்ற கீவேர்ட் புரியுதா? புரியுது. அதே மாதிரி பாஸ்ன்றது இதே பேஸ் ஹோல்டர் தான், அது கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்கலனாலும் ஒன்று தான். சரிங்களா? ஓகே சார். ஓகே. சரி, ஓகே, இதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, இது ஸ்கிரீன் ஷேர் எடுத்துக்கிறீங்களா? ஓகே, இது ஸ்கிரீன் ஷேர் எடுத்துக்கோங்க. கிறிஸ்துராஜ் கேட்குதா? கிறிஸ்துராஜ் கிறிஸ்துராஜ் கேட்குதா? கிறிஸ்துராஜ் ஓகே, இது கேட்குது ஸ்கிரீன் சார், ஷேர். கேட்குது கேட்குது. ஓகே ஓகே, ஸ்கிரீன் ஷேர் எடுத்துங்க கிறிஸ்துராஜ். சரி சார். ஆ, எடுத்தாச்சா? எடுத்தாச்சு சார். ஜெனிஃபர் எடுத்துட்டீங்களா? ஆ ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா மேட்சஸ், இது ஸ்கிரீன் ஷேர் எடுத்துங்க. எடுத்தாச்சா? ஓகே சார். எடுத்தாச்சு எடுத்தாச்சு. ஜெனிஃபர் எடுத்தாச்சா? ஒரு நிமிஷம் சார். ஓகே 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 சார். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? ஓகே, இதை ஸ்கிரீன் ஷேர் எடுத்துங்க. இதில் டாஸ்க் மட்டும் அதிகமாக அசைன் பண்ணுறேன், அதை மட்டும் ஒர்க் பண்ணி பாருங்கள். சரிங்களா? சரி சார். ஓகே, நான் டாஸ்க் மட்டும் என்ன பண்ணால் நீ குரூப்பில் போடுறேன். ஓகேவா? அது குரூப் இல்லை சார் எங்களுக்கு வந்து. குரூப் இல்லையா? சரி, உங்களுக்கு என்ன இண்டிவிஜுவலாக? சரி, ஓகே, உங்களுக்கு இண்டிவிஜுவலாக அனுப்ப சொல்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே. ஏன்னா 2 பேர் தான் இருக்குன்ட்டு மேபி வந்து ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க தெரியல. சரி, ஓகே ஓகே கிறிஸ்துராஜ், நான் இண்டிவிஜுவலாக என்ன பண்ணனா சென்ட் பண்ண சொல்கிறேன். ஓகே சார். ஓகே ஓகே, இப்போ இது புரியுதா? இந்த ஃபார்னா என்ன, லூப்னா என்ன, கண்டிஷன்ஸ்னா என்னன்னு தெரியுதா? புரியுது சார், நல்லாவே புரியுது. சரி, ஓகே ஓகே, இதே எக்ஸாம்பிள்ஸ் இன்னும் பாருங்க. ஏன்னா இது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். டாஸ்க் கொடுப்பேன், அந்த டாஸ்க் பண்ணால் மட்டும் தான் இன்னும் நிறையா இருக்குது இதில். சரிங்களா? அதை பார்க்கணும் நீங்கள். சரி சார். பார்த்துட்டு டவுட் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன்.
ம் சரி, ஓகே ஓகே. ஓகே ஓகே லீவ் ஆகிக்கலாம். ஓகே சார். ஓகே தேங்க்யூ சார். ஓகே 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 ம் தேங்க்யூ. ஓகே.